ஒருத்தர் கத்தி குத்து வாங்கிட்டு உடனே எந்திரிச்சு வந்துறாரு. அதெல்லாம் ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா தெரியல உங்களுக்கு? கற்பனையில லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நம்மளால அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆர்வமா வந்து அப்படியே நம்ம படத்தை பார்த்துட்டு இருக்கோம். லாக் எல்லாம் எதுவும் எனக்கு ஃபீல் ஆகல, தெரியல. மேபி அவர மாதிரி இருக்கவங்களுக்குலாம் லாக் ஆயிருக்கும். நீங்க தனுஷ் தானா? நான் தனுஷ். உங்களுக்கு நார்மலா ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா பார்க்கும்போது படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. படம் வந்து செமையா இருக்கு. ஏன்னா தனுஷ் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டா இருக்கும். அவருடைய 50வது படம், கூஸ் பம்ப்ஸ் சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ட்ரீட் தான். வேற லெவல். தனுஷ் ஃபேன்ஸ்க்கு ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸ். நார்மல் ஆடியன்ஸுக்கு படம் எப்படி இருக்கும்? நார்மல் ஆடியன்ஸ்க்கு படம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. ஏன்னா ஆக்ஷன் படம், ஆக்ஷன் விரும்புறவங்க கண்டிப்பா படம் பார்க்கணும். பிரெடிக்டபிளா இருக்கா இல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறைய இருக்கு அப்படி? இல்ல, ட்விஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கு. ட்விஸ்ட் செமையா இருக்கு. ட்விஸ்ட் அடங்காத அசுரன் சாங்லயே ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. ஓ, கண்டிப்பா பாருங்க. சாங் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் இருக்கு. அது ப்ரீ கிளைமாக்ஸ்ல தான் வருது அந்த சாங் கூட. ஆமா. அது எப்படி இருக்கு அந்த சாங்? சாங் வேற லெவல்ல. பிரபுதேவா மாஸ்டர் கோரியோகிராஃபி செமையா இருக்கு. ஒரு சீன்ல வந்து என்னன்னா எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கத்துல இருந்து எஸ்ஏசில குதிச்சு வருவார். அதெல்லாம் எதிர்பார்க்கல. செமையா இருக்கு. நல்லா பண்ணிருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் இருக்குதனால எல்லாருக்குமே ஸ்பேஸ் கரெக்ட்டா இருக்குதா? அவங்க லைக் அந்தந்த கேரக்டருக்கு அந்தந்த இது கரெக்ட்டா பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரகாஷ் ராஜ் வந்து போலீஸ் கேரக்டர் பண்ணிருக்காரு. நம்ம வந்து எங்கடா படத்துல எல்லாரும் சண்டை போட்டுட்டு அடிச்சிட்டு எல்லாரும் கொலை பண்ணிட்டே இருக்காங்க, போலீஸ் வரலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள அவர் வந்து பிரகாஷ் ராஜ் வந்து சீனுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. ஸோ கரெக்டா படம் நல்லா பண்ணிருக்காரு. ஒருத்தர் கத்தி குத்து வாங்கிட்டு உடனே எந்திரிச்சு வந்துறாரு. அதெல்லாம் ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா தெரியல உங்களுக்கு? ஏன்னா ஒரு எப்படி கத்தி குத்து வாங்கினா கண்டிப்பா ஒரு சந்தீப் கிஷன் இன்டர்வல் பிளாக் முன்னாடி ஒரு கத்தி குத்து வாங்கிட்டு குப்பை தொட்டியில கிடப்பாரு. அங்க தாங்க படமே அதுக்கு ட்விஸ்ட். அங்க தான் ட்விஸ்ட். இல்ல, தனுஷ் வந்து கத்தி குத்து பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு டக்குன்னு ஒரே வருஷத்துல வந்து ஒரு வருஷத்துலயே எல்லா கத்தி குத்துமே ரெடி ஆகி உடனே வருவாரு. அது ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா இருக்கா இல்ல ரியலிஸ்டிக்கா இருக்கா? படமே வந்து ஒரு கற்பனை, அவரோட கற்பனை. ஸோ கற்பனையில நம்ம என்ன வேணா ஆட் பண்ணலாம். கற்பனையில லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது. அது நம்பும்படியா இருக்கா? படம் வந்து நம்மளோட ஒரு கற்பனை. கற்பனையில நம்ம என்ன வேணா பண்ணலாம். கற்பனையில வந்து ரியாலிட்டி தான் வந்து நம்ம படத்துல காமிக்கணும், கற்பனையில காமிக்கணும் அப்படின்னு. அந்த படம் வந்து அவரோட ஒரு கற்பனை, அவரோட ஒரு ஸ்டோரி. தமிழ் சினிமாவோட ஸ்பெஷலே ஒரு சென்டிமெண்ட், அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட். இதுல நிறைய ஹீரோஸ் பண்ணிட்டாங்க. இதுல தனுஷ் ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் நினைக்கிறேன். தனுஷ்க்கு எப்படி பண்ணிருக்காரு? இல்ல, படத்துல வந்து தனுஷ் அவங்க சிஸ்டரோட ரோல் வந்து செமையா இருக்கு. அவங்களோட அந்த பாண்டிங், அவர் வந்து ரொம்ப கவலையா இருக்கும்போது அவங்க சிஸ்டரை வந்து பாட சொல்லி கேட்குற மாதிரிலாம் சீன்ஸ் இருக்கு. நல்லா இருக்கு படம். அவங்க வந்து ஸோ இப்போ என்னன்னா அவங்க சிஸ்டர் வந்து என் அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க வந்து ரிவெஞ்ச் வாங்கணும்னு இருக்காங்க. இவர் தனுஷ் வந்து என் சிஸ்டருக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தனுஷ் ஒரு பக்கம் ரிவெஞ்ச் வாங்க நினைக்காது, அவங்க சிஸ்டர் ஒரு பக்கம் ரிவெஞ்ச் வாங்க அப்படியே ட்விஸ்ட். அவ்வளோ ட்விஸ்ட். நீங்க வந்து அந்த அடங்காத சாங்ல தான் வந்து ட்விஸ்ட் இருக்கு. ஓகே, படம் பார்க்கலாமா? பார்க்கலாம். படம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா பீட் சாங்ஸ். 5க்கு எத்தனை மார்க் கொடுத்தீங்க? 5க்கு 5 ஃபுல் மார்க் தான். படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா தேட்டர்ல பார்க்கலாம். ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாரும் வந்து பப்ஜி ஆக்ஷன் எல்லாமே வந்து பழகிட்டோம். ஆமா, இது நார்மல் ஆயிடுச்சு. சோ அதுவும் பிரச்சனை இல்ல, பார்க்கலாம். படம் லேக் ஆகுது உங்களுக்கு தெரியலையா? படம் ரொம்ப எங்கேஜிங்கா வச்சிருந்தாரு. சோ நம்ம ஒரு கியூரியாசிட்டியோட அடுத்து யாரு என்ன பண்ண போறா, என்ன ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு எங்கேஜிங்கா பாக்குற மாதிரி தான் இருக்கு. அவருடைய ரைட்டிங் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு. படம் வந்து நல்லா டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ அதான் இப்ப நான் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நம்ம வந்து எதிர்பார்ப்போம் எங்கடா இன்னும் போலீஸ் வரலையே அப்படிங்கிறதுக்குள்ள போலீஸை கொண்டு வந்துருவாங்க. கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் வேற லெவல் ட்விஸ்ட். எல்லா இடத்தையும் அங்கங்க எங்கெல்லாம் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வச்சிருக்காரு. ஆமா, வெச்சு செஞ்சுட்டாரு எல்லாரையும். படம் செமையா இருக்கு. தேங்க் யூ. உசுரே போகுதெல்லாம் வரும்போது எங்க உசுர்லாம் எங்களை விட்டு போயிடுச்சுங்க. அவ்வளவு சூப்பரா இருந்தது. எஸ்.ஏ. சூர்யா சார் நடிப்பா அவர் சொல்லுவா வேணுங்க. அவர் வந்து வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்காருங்க. இது வந்து லைக் என்ன சொல்றது, எல்லாரும் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா லைக் வந்து செல்வராகவன் சாரோட டச் இருக்கும், வெற்றிமாறனோட சாரோட டச் இருக்கும். பட் ஆனா இவரோட டச் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. இதுல ரெண்டுத்துமே ஐ couldn't find either செல்வராகவன் சார் or like you know வெற்றிமாறன் சார்ஸ் டச். இட் வாஸ் வெரி யூனிக். ரொம்ப யூனிக்கா இருந்தது. அது ரொம்ப கனெக்டடா இருந்ததுங்க. அந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டா இருந்தது. அந்த ஒரு சீனுக்கும் அவர் வந்து ரொம்ப ஆப்டா மியூசிக் பண்ணிருக்காரு. சோ அதனால லைக் பாட்டு செப்பரேட்டா படம் செப்பரேட்டா பார்க்கணும்னு தோணவே இல்லை.
இப்போ வந்து நம்பி வச்சு அண்ணன் பண்ணாரு, அண்ணன் வச்சு தம்பி பாக்குறீங்க. பெருசா ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. என்ன செல்வராகவன் சார் வந்து ஸ்கிரீன்ல பாக்கும்போது இன்னும் கொஞ்சம் செமையா கியூட்டா இருக்காரு. இல்ல அவரோட டச் நிறைய இருக்கு சொன்னாங்க படத்துல. இருக்கு, பட் ஆனா வந்து தனுஷ் சாரோட டச் வந்து வந்திருக்கு. லைக் அவரோட லைக் திங்கிங் ப்ராசஸ், தாட் ப்ராசஸ் அதெல்லாம் வந்து நம்ம இன்டர்வியூஸ்ல நிறைய பார்த்துருப்போம். அவர் வந்து லைக் வந்து எப்படி வந்து லைக் ஒரு சீன் வந்து நடிப்பாரு ஒரு சம்திங் லைக் தட். அசுரன் அந்த இதெல்லாம் வந்து நம்ம பார்த்த பிறகு இது பார்க்கும்போது அவரோட லைக் மைண்ட் வந்து அப்படியே அவர் மைண்ட் ஃபுல்லா அதுலயே அந்த படத்திலே போட்டிருக்காரு. இல்ல பவர் பாண்டியன் படத்துல இருக்குன்னா அதுக்கப்புறம் இந்த படம் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அது வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் ஏஆர் மியூசிக் எப்படி ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது எல்லாமே. ஓகே, எஸ்ஜே சூர்யா விசஸ் நம்ம தனுஷ் ரெண்டு பேரும் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேர்ல எது வந்து பெஸ்ட் ஐடென்டிஃபை ஆகுது? ரெண்டு பேருமே ஒரு பெரிய ஆக்டிங் புலிஸ். ஸோ எனக்கு வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா பிடிச்சிருந்தது. ஆஸ் அ தனுஷ் ஃபேன் எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கிறதுனால எனக்கு தனுஷ் ஓகே, வெரி நைஸ். 2.5 மணி நேரம் படம் ஏதோ போரோ லாக் இருக்காது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகிங்கா இருந்தது அங்கங்க, பட் இட் வாஸ் குட். ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. யாரு டார்கெட் ஆடியன்ஸா இருப்பாங்க? ஃபேமிலிஸா, யங்ஸ்டர்ஸா, சில்ட்ரன்ஸ்? யங்ஸ்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருக்காது, பிகாஸ் வயலன்ஸ் நிறையா இருக்கு. பட் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். என்டர்டெயின்மெண்ட் காமெடிலாம் எந்த அளவுக்கு இருக்கும்? காமெடிலாம் பெருசா இதில் சும்மா டார்க் காமெடி அங்கங்க லைட்டா இருக்கு, பட் காமெடின்னு இல்லை, இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வயலன்ஸ் அந்த மாதிரி. எஸ்ஜே சூர்யா சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாருமே செல்வராகவன் எல்லாருமே ஈக்குவலா நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன். D50க்கு ஹைப்புக்கு ஏற்ற ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். சீரியஸாக நல்லாவே இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்குற அளவுக்கு தான் இருக்கு. ஃபேமிலிஸ்மே இன்க்ளூடிங் பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட் பார்க்காம இருக்க தவிர பார்க்கலாம், நல்லா இருக்கு. பிரகாஷ் செல்வராகவன் சார் எல்லாருமே அவங்களுக்கான டைமுக்கு டைம் எல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஐயரமன் சாங்ஸ்ல எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. இன்டர்வல் பிளாக் அண்ட் தென் கிளைமேக்ஸ்ல ஒரு ஐயோ முடியுதா? அதுல இருந்த ப்ரோக்ரஸ்லாம் இல்லை. ஓகே, நல்லா இருக்கு. தனுஷ்க்கு இந்த படத்துல வந்து ட்ரைலர்ல வந்து டீசல் எதுலயும் வந்து பேர்ல இந்த மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ படம் பேர்லாம் கிடையாது, இது சம்திங் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நம்ம ஆஸ் யூஷுவல் தமிழ் மூவிஸில் இருக்கிற மாதிரி இல்லாமல் சம்திங் டிஃப்ரெண்ட். நிறைய வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குற மாதிரி இல்லாமல் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. வடச்சனை பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ்லாம் வந்துருக்குதுல்ல, புதுப்பேட்டை வடச்சனை இவரோடதே வந்துருக்கு. ஸோ அதுலேருந்து இது எப்படி டிஃப்ரெண்ட்? பட் வடச்சென்னை லோக்கல் ஸ்டோரி, பட் ஆனால் அது ரிலேட்டடாக கிடையாது. அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. தனுஷை விட மற்றவங்க அவர்னா துஷாரா அப்புறம் காளிதாஸ் சூர்யா தான் செம்மையாக பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் தனியாக தெரியுது, ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். அவரோட படம் எப்படி இருக்கு? வேற லெவலில் 10 out of 10. சரி, தனுஷோட 50வது படம் அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. கை கொடுக்குமா? கண்டிப்பாக கை கொடுத்து தான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். அவர் நடித்த டைரக்டர் ஏற்கனவே பண்ண பவர் பாண்டியை காலி பண்ணிட்டாரு, வட சென்னையை காலி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்னது அசுரனையும் காலி பண்ணிட்டு ராயன் வந்து காத்தவராயனா வந்து ராயனா வந்து ராவணனா மாறி இருக்கிறாரு. ஓகேவா? சன் பிக்சர் அவருக்கு இந்த படத்தை கொடுத்ததுல மிகப்பெரிய பெருமையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அவங்க வீட்டில் மொத்த சிவனும் சேர்த்து ஒத்த சிவனா ஏஆர் ரஹ்மான் சார் வந்து இந்த படத்தை கப்பன்னு தகன்னு நின்ன வச்சு அடங்காத அசுரனா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டுக்கும் உசுரே அப்படின்னு அந்த கடலே ஆனாலும் அந்த நிழலாம் அவன் கூட வருவேன்னு அந்த ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டு அந்த 2 பாட்டும் மாசு பாட்டு, பீஸு பாட்டு, கிரேஸு பாட்டு, ஓகேவா? அப்படி அற்புதமான இசையில் அவரோட ராயன் வந்து அவர் வரலாற்றுலேயே, அதாவது அவர் நடித்த 50 படத்துலேயே இந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷன் அள்ளி கொடுத்து அவருக்கு வெற்றி மாலை சூடும். பட்டத்து யானை எப்பயாவது தான் யார் மேலேயாவது ஒரு மாலை போடும். அந்த மாலையை வந்து தனுஷ் கழுத்தில் வந்து போட்டுருச்சு. ஓகே, அவங்க அக்காவா நான் சொல்கிறேன், இந்த வெரி வெல்டன். இந்த படம் அவருக்கு ஓம் நமச்சிவாயம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு நிறைவா போற்றி. அவர் கும்பிட்ட அந்த சிவன் அவரை வந்து காப்பாற்றிட்டாரு. குலதெய்வம் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்காரு இல்லையா? கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு கிரேஸ் தான். ஓகேவா? மாசு தான். வேற படத்தில் வந்து லவ் டூயட் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் தேவையில்ல. அந்த ஒரு சின்ன தம்பி மட்டும்தான் ஒரு லவ் சாங் இருக்கு. அந்த சாங்கும் சூப்பராக போட்டிருக்காரு. மொத்தம் 3 சாங். நீ சொன்ன பிறகுதான் அந்த சாங்கே வருது. ஏன்னா படம் வந்து கபன்னு வேற ரூட்ல போறப்ப லவ் கிவ்லாம் நமக்கு வந்து அது அதுக்கு அடுத்த கேரக்டர் தான். ஏன்னா அக்காவுக்குலாம் அதெல்லாம் கடந்து போயாச்சு, நல்லா வயசாகி போச்சு. அதனால வந்து சொல்றேன், பட் சூப்பரா இருக்குது. ஓகேவா? துரோகத்தை வந்து களை எடுக்கணும்னா அந்த ராவணன் 10 தலை ராவணனா வந்தா தான் முடியுன்றதை முடிச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாரும் பார்க்கணும். குழந்தைங்கலேருந்து வயசு பிள்ளைங்க, அந்த காலேஜ் பிள்ளைங்கள்லாம் போய் பாருங்க. துர்கா பாப்பா எவ்வளவு வீரமா நடிச்சிருக்குதுன்றத பாருங்க. ஓகேவா? இதுல அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அந்த அளவுக்கு நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. இதுல எப்படி? கண்டிப்பா. ஏன்னா பாப்பாவை கொடுத்துட்டு அம்மா அப்பா போயிடுறாங்க. தன்னோட தங்கச்சிக்காக தான் தன்னோட கேரியரே வந்து
திசை மாறுது அவருக்கு. ஓகேவா, கதை எல்லாத்தையும் கேட்குறீங்களாடா? ஒரு டைரக்டர் எப்படி பண்ணிருக்காரு? அதான் டைரக்டரா ஒரு தகப்பனா பண்ணியிருக்காரு, ஆக்டரா வந்து என் தம்பியா பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா, தகப்பன் ஏ சர்டிபிகேட் கொடுத்தது வந்து இந்த அந்த படத்துல கரெக்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏ சர்டிபிகேட்ல ஒரு சீன் கூட அசிங்கமே கிடையாது. வயலன்ஸ் ரத்தம் தெரிக்குது இல்ல, அந்த அதுதான் தரிச்சு தான்டா ஆகணும். துரோகம் வருதுன்னா ராவணன் வெளியே வரானா தரிக்காம நடா. இது என்ன ராமநாடா வந்தான் வெளியே, ராவணன் வரானா தரிக்கத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். சரி, அதுக்காக கொடுத்துருப்பாங்களாட்டு. அந்த போகி போகி சாங் சொல்லுங்க, பிரபுதேவா கோரியோகிராஃபர் பிரம்மாண்டமா. ஐயோ, எங்க பிரபுதேவா அண்ணன் அந்த ஒரு பாட்டு போடல, அடங்காத அசுரன் தான் போடல, அவ்வளவுதான். அவருக்கு நிகர் அவரே தான். என்னைக்குமே மைக்கேல் ஜாக்சன் அவரு தான். ஒரே ஒரு இந்திய மைக்கேல் ஜாக்சன் அவரு தானா, அவரு தான். ஓகேவா, அவ்வளவுதான். சூப்பரா பண்ணிருக்காரு.